தமிழ்நாட்டுக்கான அரசியலை தேர்ந்தெடுக்காம நீ வெறும் அரசியலால் ஆளப்படும் அப்படிங்கிற ஒரு வெளியோட வரியில் தான் இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு ஏற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் தயாரிப்பாளர் கவிஞன் நன்றி அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறது. இந்த படத்தோட சப்போர்ட் பண்ணேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு கல்லு தேவை, டைரக்டர் மட்டும் தான் கல்லு, இதெல்லாம் நீங்க கரெக்டா இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தில் பெருமாள்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லாரும். இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்ட சேருங்க. தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிற வரலையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில். நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது, நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன், அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் எங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் இந்துன்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஒரிஜினல் நேம் சோனியா. சார் அடுத்து ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடி வர வைக்கிறீங்க.